வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் த மைண்ட் மென்டார். எல்லாற்ற விட்டிலும் வார பிரச்சனை தான் மாமியார் நாத்தனார் பிரச்சனை. அதை எப்படி கையாள்வது? இந்த கதையை கேட்டீங்கந்தா இனி பிரச்சனையே வராது. அன்பு காட்டினாலும் அவமானம், உழைத்தாலும் உதாசீனம். உங்கள் குடும்பத்திலோ அல்லது உறவுகளுக்கு மத்தியிலோ இப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவு செய்தாலும் உங்களை மதிக்காத ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் உங்கள் மன வலிமையால் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? இதை ஒரு பெண்ணின் வாழ்வியல் கதை மூலம் இன்று பார்க்கப் போகிறோம். த மைண்ட் மென்டார் வழங்கும் ஒரு சிறப்பு கதை. ஆனந்தி ஒரு கூட்டு குடும்பத்தின் மருமகள். காலை முதல் இரவு வரை இயந்திரமாக உழைத்தாலும் அவளுக்கு கிடைப்பதெல்லாம் மாமியார் மற்றும் நாத்தனாரின் ஏளனப் பேச்சுகள்தான். தன் கணவனாவது தனக்கு ஆதரவாக இருப்பான் என்று பார்த்தால் அவரோ மௌன சாட்சியாக மட்டுமே இருந்தார். தாங்க முடியாத மன அழுத்தத்தில் இருந்த ஆனந்தி ஒரு ஞானியை சந்தித்தாள். தன் கண்ணீரை துடைத்தபடி, "சுவாமி, என்னை யாரும் மதிக்கவில்லை, நான் என்ன செய்யட்டும்?" என்று கேட்டாள். அந்த ஞானி அமைதியாக ஒரு கூடை மாம்பழங்களை அவளிடம் கொடுத்து, "ஆனந்தி, இனி உன்னை யாராவது திட்டினால் பதில் பேசாதே, அழாதே. ஒரு சின்ன புன்னகையோடு இந்த மாம்பழத்தை மட்டும் அவர்களுக்கு கொடு" என்றார். வீட்டிற்கு வந்த ஆனந்தி அதையே செய்தாள். அவளை திட்டியவர்கள் பதிலுக்கு மாம்பழம் கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் ஈகோ அடிபட்டது. அவர்கள் குழப்பமடைந்தார்கள். மெல்ல மெல்ல அவர்கள் திட்டுவது நின்றது. ஆனந்தியின் மௌனமும் அந்த புன்னகையும் அவர்களுக்கு பெரிய பாடத்தை புகட்டியது. ஆனந்தி மாற்றத்தை ஏற்படுத்தியது வெறும் மாம்பழத்தால் மட்டுமல்ல, அந்த ஞானி அவளுக்கு கொடுத்த புத்தகத்திலிருந்த 10 வாழ்வியல் ரகசியங்களால். அந்த ரகசியங்கள் இதோ. 1. பரிசு உங்களது இல்லை. யாராவது உங்களை திட்டினால் அந்த வசவுச் சொற்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அந்த அவமானம் அவர்களுக்கே சொந்தம். 2. மௌனம் ஒரு கவசம். விபரமில்லாதவர்கள் கத்தும்போது பதில் பேசாமல் இருப்பதே உங்கள் உண்மையான வெற்றி. 3. எதிர்பார்ப்பை கைவிடு. நான் இவ்வளவு செய்கிறேன், அவர்கள் மதிக்க வேண்டுமே என்ற எதிர்பார்ப்புதான் உங்களை அதிகம் காயப்படுத்துகிறது. 4. மகிழ்ச்சி உனக்குள் உள்ளது. ஒரு மலர் யாருக்காகவும் பூப்பதில்லை, அது தன் இயல்பில் பூக்கிறது. அதுபோல உங்கள் சந்தோஷத்தை நீங்கள தேடிக் கொள்ளுங்கள். 5. தாமரை இலை தண்ணீர் போல. குடும்பத்தில் இருந்தாலும் பிறரின் எதிர்மறை பேச்சுகள் உங்கள் மனதை தொடாதவாறு விலகியிருக்கப் பழகுங்கள். 6. சாட்சியாக இரு. பிரச்சனைகளை ஒரு படம் பார்ப்பது போல வேடிக்கை பாருங்கள். அதில் உணர்வுபூர்வமாக மூழ்கி விடாதீர்கள். 7. உன்னை நீயே செதுக்கு. உங்களை மதிக்காத அந்த நேரத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்துங்கள். 8. நேற்றை சுமக்காதே. நேற்று நடந்த அவமானங்களை இன்று சுமக்காதீர்கள். இந்த நிமிடத்தில் நிம்மதியாக வாழுங்கள். 9. அன்புக்காக கெஞ்சாதே. எங்கே அன்பு இல்லையோ அங்கே போய் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். அது உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். 10. நீயே உனக்கு துணை. உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்கிவிட்டால் இந்த உலகமே உங்களை நேசிக்கத் தொடங்கும். நண்பர்களே, உங்களை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அது அவர்களின் தரம், உங்களுடையது அல்ல. ஒரு வைரம் சகதியில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறைந்து விடாது. நீங்களும் ஒரு வைரம்தான். உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள், மௌனத்தால் வெல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் த மைண்ட் மென்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஆனந்தியைப் போல மாற்றங்கள் மலரட்டும். நன்றி.